திருப்பூரில் இந்து முன்னணி பிரமுகர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் குமாரானந்தபுரம் காமராஜர் வீதியில் வசித்து வந்தவர் பாலமுருகன். 30 வயதான இவர் இந்து முன்னணி அமைப்பின் திருப்பூர் வடக்கு வழக்கறிஞர் பிரிவு ஒன்றிய தலைவராக பொறுப்பு வகித்து வந்தார். இந்நிலையில் நேற்றிரவு 12 மணிக்கு வீட்டை விட்டு சென்ற பாலமுருகன் பின்னர் வீடு திரும்பவில்லை. இந்நிலையில் இன்று அதிகாலை பாலமுருகன் அவர் வசித்து வந்த காமராஜர் வீதியில் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக கிடப்பது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த திருப்பூர் வடக்கு காவல் நிலைய போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அதிகாலை சுமார் 4 மணிக்கு வந்த மர்ம நபர்கள் 3 பேர் பாலமுருகனை சராமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு சென்றது தெரியவந்தது. இதையடுத்து சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் இருந்த பதிவுகள் அடிப்படையில் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மேலும் சம்பவம் நடைபெற்ற இடத்தை திருப்பூர் மாநகர காவல் வடக்கு துணை ஆணையர் பிரவீன் கௌதம், வடக்கு காவல் உதவி ஆணையர் வசந்த் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.